ஷேய் பெஸ்ட்டோ பிரமா கைலாசத்தில் ஐயா கணக்கு போட்டவொடனே சிவேரி டு ராஜபாளையம் சிலுவத்தூரில் எல்லாம் கட்டடங்கள் அமோகமாக கெட்டுதான். ஏற்கனவே கணக்கு தெரியுது. கம்முன்னு போனோம், நம்ம இருக்கிற இடம் பொண்டாடி பிள்ளை நம்ம இருக்கோம், அந்த அமைதியாக போகிற சோழி இல்லை. ஏப்பா தலாரம் செட்டியார்பட்டி ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம், ஏப்பா தலாரம் செட்டியார்பட்டி ஊரில் ஏப்பா பயங்கரமாக விரிச்சு போட்டு ஓடுதான். கண்டார வழிமனை தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்குவார், அப்படியே ஓடுவான். புரோக்கர் லேண்டு பார்க்குறவன், லேண்டு பிரித்து அடிக்கிறவன். ஏப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் கேளப்பா, புரோக்கராக இருக்கான் பார்த்தியா, பெரிய பெரிய புரோக்கராக இருப்பான். 1 ஏக்கரை 2 ஏக்கரை வாங்குவான், பிளாட் அடிப்பான். இதில் விவசாயம் பண்ணுற இடத்துல பிளாட் அடிப்பான். அதான் பக்கிருத்தி பண்டியோட இவனோட சேர்த்து தான் இவனை நினைக்கணும். புரியுதா? இவனுங்களுக்கு பூரா இடது கண்ணை சேர்த்து சொருவி இன்னையோட கணக்கு முடிச்சிட்டார். இந்த சொருவல் வரையில் எல்லாமே தூக்கிடுவார். மலங்காட்டில் பூரா வீடை கட்டி வச்சுருக்கான். மலை உள்ளே அடக்கிற மலையில் பூரா பத்திரம் போட்டு வச்சுருக்கான். எல்லாமே போட்டு வச்சுருக்கான். அப்போ அநியாயம் போட்டு செஞ்சு வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்கலையாப்பா? நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கலையா? பார்த்தியா மலையில் பூரா அதுதான் சரிவுகள், நிலச்சரிவு கொடுக்கார். அந்த நிலச்சரிவு கொடுத்தா மலையில் போய் தொந்தரவு கொடுக்கலாமா? அங்கே போய் இப்போ அசிங்கம் பண்ணுதான். அது இயற்கை தன்மைக்கு மலையை இறக்குறதுக்கு அந்த மலையை பூரா விதைச்சி போட்டு வச்சுருக்கார். எல்லா இடத்துலையும் மலையை உடைக்கான், பூரா உடைச்சி ரோடு காடை போடுறதான், வீடை கட்டி தான், மில்லு தொழிற்சாலை கட்டுது. எல்லாம் பார்க்கலையாப்பா? என்னப்பா ஒரு கணக்கு கூட இன்னும் நிப்பாட்ட மாட்டேங்குதா? ஏற்கனவே அதிகாரி பூரா கூண்டோடு அள்ளுவோம்னு இருக்கார். கையெழுத்து போட்டவன் வந்தவன் பூரா அங்கங்கே ஆஃபீஸில் காலை 2 தோளில் தூக்கி போட்டு அவள் வேலைக்கு வாரான், அவள் பெண்ணு வேலைக்கு வாரா, இவன் வாரான். எல்லாம் மார்க்கத்தில் உள்ள பாத்ரூம் கக்கூசு கட்டி வச்சுருக்காங்க. மார்க்கத்தில் போவ கழுவிட்டு போவ இதே ஜோலியாக இருக்குது. இந்த பக்கீர்த்தி பண்டியலோட கணக்கை முடிச்சாச்சு. முக்கால் சத்தியம் புரோக்கர் ஒரு பேர் இருக்க மாட்டாடா. எல்லாம் புரோக்கர்லாம் பெரிய பெரிய லேண்டு பார்க்குறவன்லாம் கேட்டு வாங்கி போட்டிருக்க. வீடு டார்டாராக கட்டியிருக்க. அப்படியே வாயில் ஒரு குத்து, புடுக்கு சூனால ஒரு குத்துவார். குத்துன உடனே ரத்தம் சொல்லுன்னு பூமியில் உழணும்ல. பூமியை பாழாக்கிறதே இந்த பேய தான் போகிறான். அவன் பணத்தை காகித வீசி எறிஞ்சோன்னா அவன் கட்டடம் போடவா, கம்பியை உள்ளே இறக்கவா, பூரா கட்டடங்களை போடவான்னு போட்டு நசுக்குதான். துவைச்சி போடுவாரா. மில்லு தொழிற்சாலைகள் அடி வாங்குவான். பூரா காலேஜ் பூரா உள்ளே கட்டியிருப்பான், ஸ்கூல் கட்டியிருப்பான். எல்லா கழுதையும் உள்ளே போயிடுவான். எல்லா விவசாயம் நெல் விளையும் பூமி, அடுத்தாப்புல பயிர் வச்சு விளையும் பூமி. உன்னை விட ஆடு மாடு கோழி பறவைகள் அதிகமாக இருக்குது. அதுகளுக்கு சாப்பாடு பூமியில் வேணும். அது எப்படிப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் விட்டிய? எல்லாம் நெரிச்சுருந்தா பூரா போய் பாரு. எல்லாம் மழை வரைக்கும் மலையில் பூரா பட்டா போட்டு பவரை போட்டு கொடுத்துட்டான். இந்த கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அரசியல்வாதியை விட இவன் மோசமானவே. புரியுதா? எங்கே பட்டா போடணும், எங்கே கெச்சு போடணும், எங்கே இப்போ ஒதுக்கி போடணும், வென்ற கூப்பிடுவான். எல்லாம் போட்டு எல்லா கலையும் முடித்து 10-15 பேப்பரை வாங்கி சொருவி நடத்துதான். இல்லை ஒத்த புரோக்கர் இருக்க மாட்டேன். புரோக்கர் இப்போ பழையபடி எடுக்காரு. என்ன தெரியுமா? ஆந்த பறவை நீ காகித பேப்பரை வாங்குவான், கமிஷனை வாங்குவான். வீட்டில் பொண்டாட்டியை போய் நடு சேரில் தூக்கி உட்கார வச்சு நாக்கை போட்டு நக்கி அந்த பேப்பரை வச்சு நக்கிட்டு போகிறார். முட்டாப்பையில் அழிச்சிட்டு போய் நக்குதாடா. பேப்பரை விட்டுட்டானே கண்டார வலிமை. தேவடியா டெல்லியில் பிரதமர் எல்லாம் நிதியமைச்சர்லேருந்து எல்லாமே தேவடியாக கழுது பூரா விட்டு பூமியை பாழாக்க உட்காந்துருக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா பாழா போச்சு. இனிமேல் எப்படி இது ஒன்று அதான் சொல்லிட்டார்ல, சேட்டை ஒன்று உள்ளே தூக்கி போடுறோம்ட்டார். எப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சேட்டை பண்ணுறவனுக்கு சதுரகிரி டு திருவிழாக்காப்பாரு எத்தனாயிரம் ஏக்கர் வருதுன்னு அதுக்கு தான் 2 கணக்கு எடுக்கார். எந்த கணக்கு? சிவகிரி ஜமீன், சேத்தூர் ஜமீன். புரியுதா? அடுத்தாப்புல இந்த ஜமீன் எடுக்கணும்ல, ஜமீன் கொல்லம் கொண்டான் பேர் வச்சுருக்கான்ல, அந்த ஜமீன் 3 கணக்கில் உள்ளே எடுக்கையில் எல்லாம் வீடுந்தோறும் உள்ளே போயிடுவான். இதுதான் கணக்கு. பயப்பட மாட்டான். அதுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி உள்ளே வரணும் அப்படிங்காரு. ஒத்த ஜட்ஜி வந்தாச்சுன்னா ஆடுவான், ஓடுவான், பயப்படுவான். அதுக்கு தான் ஜட்ஜை உள்ளே ஏற்றுதாரு. வா அப்படிங்காரு. நான் நீதிபதியாக உட்காந்துருக்கேன் வா அப்படிங்காருல. வா. ஒரு ஜட்ஜி வந்த போதும் உலக நாடே நடுங்க விட்டுருவார். கணக்கை முடித்து தூக்கிடுவார். ஒரு செகண்டில் தூக்கிடுவார். அவர் உட்கார்ந்த இடத்துல பட்டன் தட்டிக்கிட்டு இருக்காரு. உட்கார்ந்த இடத்துல கணக்கை முடிப்பார். ஒத்த நீதிபதி ஜட்ஜி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஐயாவை கையெடுத்து கும்பிட்டு ஒரு கணக்கு விட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. யூடியூப் சேனல் மகா பேரில் ஜட்ஜி வந்தால் கணக்கு ஒரு கணக்கு உலக நாடு விட்டாச்சுன்னா உலக நாடே சொல்லி முடிச்சிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அரசியல்வாதி உள்ளே போகிறது உறுதின்ட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி உள்ளே போகிறது உறுதி. உள்ளனங்க செயலறையில் போகிறது உறுதி. 13 செயலறை. 1ஆம் நம்பர் சதுரகிரி டு திருவலங்காப்பாறை 3 ஜமீன் கணக்கு எடுக்கிறதுல இதான் 1ஆம் நம்பர் செயலறை.
13 கம்பி 1ஆம் நம்பர் செயலறை இன்றைக்கி போட்டார் நீதிமான், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி, நீதி அரசர் தான் தண்டனை போடுதார். அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார். கச்சா பூச்சா ஈ மாதிரி கிடக்குன்னு சர்ச்சு கொட்டார். நீங்கள் நினைக்காதீங்கப்பா, இந்த ஈயை அடக்கிறது கடவுளால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. முக்கால்